ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி சட்டுன்னு ஒரு கருவாட்டு குழம்பு பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி அரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் 2 பெரிய சைஸ் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கத்திரிக்காய் இல்லைன்னா 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கூட நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை விட இது வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், ப்ளஸ் தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கையாலே பிசைஞ்சு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1.5 டம்ளர் தண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடையை அதில் வச்சு இப்போது நெல்லிக்காய் சைஸ் புளி அதில் கரைச்சி ஊற்றி தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு உங்கள் வீட்டில்